தாவேகாவுடன் கூட்டணி சேருவதை நாங்கள் விரும்பவில்லை என மயிலாடுதுறையில் நடைபெற்ற வன்னியர் சங்க செயல் வீரர்கள் கூட்டத்தில் மாநில தலைவர் பூதா அருள்மொழி தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறையில் வன்னியர் சங்கம் செயல் வீரர்கள் கூட்டம் மாவட்ட தலைவர் பாக்கம் சக்திவேல் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக அந்த சங்கத்தின் மாநில தலைவர் பூதா அருள்மொழி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இந்த கூட்டத்தில் வன்னியர்களின் பிரச்சினைகள் குறித்து பகுதி வாரியாக பொதுக்கூட்டங்கள் நடத்துவது குறித்தும் வன்னியர்களுக்குரிய 10.5% இடஒதுக்கீட்டை பெறுவதற்கு தீவிரமான போராட்டங்கள் நடத்துவது குறித்தும் திருவண்ணாமலையில் நடைபெறவுள்ள உழவர் பேரியக்க மாநாட்டிற்கு விவசாயிகளையும் வன்னிய மக்களையும் திரட்டுவது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஆய்வுக்கு சென்ற அமைச்சர் பொன்முடி மீது சேறு வீசப்பட்ட சம்பவம் மக்களுடைய வெறுப்புதான் காரணம் என தெரிவித்தார். பொன்முடி மட்டுமின்றி இந்த அரசாங்கமும் அமைச்சர்களும் செய்கிற அளவுக்கு மீறிய விளம்பரமும் அளவுக்கு மீறிய தற்பெருமையும் தான் அவர்கள் மீது மக்களுக்கு வெறுப்பை மூட்டுவதாகவும் விமர்சித்தார். வெறுப்பு இந்த பொன்முடி மட்டும் இல்ல, இந்த அரசாங்கமும் அமைச்சர்களும் செய்த அளவுக்கு மீறிய விளம்பரம், அளவுக்கு மீறிய தற்பெருமை ஒவ்வொருவருக்கும் வெறுப்பை ஊட்டுகிறது. அந்த வெறுப்பின் விளைபாடுதான் அமைச்சர் பொன்முடி அவர்கள் மீது சேறு வாரி இறைக்கப்பட்டது. ஆனால் அதற்கு ஏற்றாற் போல் நடவடிக்கைகள் இல்லை. இவர்கள் அரசாங்கத்தை நடத்துகிறார்களா அல்லது வேற ஏதாவது விளம்பர கம்பெனி நடத்துகிறார்களா என்று தெரியவில்லை. அதனாலேதான் அவர் சொல்லுகிறார், பொறுப்பில்லாமல் சொல்லுகிறார், ராமதாசுக்கு வேறு வேலை இல்லை. பாட்டாளி மக்கள் கட்சியும் வெற்றி கழகமும் கூட்டணி சேர்ந்தால் நீங்க கணக்கு சொல்றீங்க. நாங்க அந்த கணக்குக்கே போகல. வெற்றி கழகமோ அது வியாபார கழகமோ அல்லது வேற என்ன கழகம், என்னென்ன கழகம் இருக்குன்னு தெரியல. புதுசா ஒரு கழகம். அந்த கட்சியோடெல்லாம் கூட்டணி சேர்வதில் நாங்கள் விரும்பவில்லை. எங்கள் மக்களை ஒருங்கிணைக்க வேண்டும் என்கின்ற ஒரு உணர்விலே ஒருங்கிணைக்கிற சக்தியைத்தான் நாங்கள் பெறும்.